ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன். என்னென்னா, நான் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் வந்துட்டு எப்படி பின்னால் பேக்ரவுண்ட் வந்து எடிட் பண்ணுறது, குட்டி குட்டி ஃபோட்டோஸ்லாம் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு போட்டிருப்பேன். இப்போ அதே தான் நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க கமெண்டில். இந்த டவுட் வந்து கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு நான் மறுபடியும் அதை எடிட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த எடிட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தீங்கன்னா பிப் ஆப்ஷன் பக்கத்தாலே கட் அவுட் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது கட் அவுட் ஆப்ஷன் கொடுத்துட்டு பேக்ரவுண்டை வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் கொலாஜ் ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கொலாஜுக்கு போயிட்டு இமேஜ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 9 இமேஜஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு 9 இமேஜஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். அது கரெக்டாக இமேஜெல்லாம் வந்துட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வந்துட்டு மேலே போன மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இப்போ வெளியில் வந்துட்டு மறுபடியும் வந்து ஃபோட்டோவுக்கு வந்து போய்க்கலாம். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து பிளாக் செலக்ட் பண்ணிக்க போகிறோம். நம்ம இப்போ பிளாக் செலக்ட் பண்ணிவிட்டு 4:5 ரேஷியோ வச்சுட்டு பேக்ரவுண்ட் போயிட்டு பிளாக் ஸ்க்ரீன் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு பிப் ஆப்ஷன் போய்க்கலாம். பிப் ஆப்ஷன் போயிட்டு நான் அந்த மாதிரி நிறைய சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து அந்த இமேஜ் பின்னால் பேக்ரவுண்டு ஏற்ற மாதிரி வச்சுட்டு காப்பி பண்ணிக்கலாம். அதை காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் பக்கத்தால் வச்சுட்டு ரீப்ளேஸிங் கொடுத்துக்கலாம். ரீப்ளேஸிங் கொடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு இமேஜ் வந்து நான் எடிட் பண்ணதை வந்து அது செலக்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் ரீப்ளேஸிங் கொடுத்து அந்த மாதிரி நம்ம கரெக்டாக அந்த இமேஜை வந்து கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து நான் அதை செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மறுபடியும் பிப் ஆப்ஷன் போய்க்கலாம். நான் ஆல்ரெடி கட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஜூம் பண்ணி அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சுக்கிறேன். இப்போ கரெக்டாக வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மாஸ்க் ஆப்ஷன் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒன்னாக இருக்கிறத வந்து நம்ம கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த பக்கம் வந்து நீங்கள் திருப்பி அதை வந்து கரெக்டாக அது இழுத்து விடுறீங்களோ அந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. நான் இப்போ வந்துட்டு நான் பின்னால் இந்த பக்கம் சைடு திருப்பி நான் வந்துட்டு இழுத்து விட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி கரெக்டாக வந்து வச்சு இழுத்து விட்டுக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் மேலே ஏற்றி நான் இப்படி கீழே நான் இழுத்து விட்டுக்கிறேன். இப்போ வந்துட்டு அந்த இமேஜை வந்து கரெக்டாக அந்த மேலே கரெக்டாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா எஃபெக்ட்டுக்கு போய்க்கலாம். அட்ஜஸ்ட்க்கு போயிட்டு நான் இது பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். பேக்ரவுண்ட் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம நடுவால் கொடுக்குற அந்த இமேஜ் தான் வந்துட்டு உங்களுக்கு பார்க்குறப்ப கொஞ்சம் பிரைட்டாக தெரியணும். பிரைட்டாக தெரிஞ்சால் தான் அந்த இமேஜ், அதாவது நம்ம எடிட் பண்ணதே வந்துட்டு அழகாக இருக்கும். இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து சேவ் பண்ணி முடிச்சிட்டேன். சேவ் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அந்த இமேஜெலாம் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நீங்கள் வந்து நிறைய டவுட்டு வந்து சொல்கிறீங்க, பின்னால் பேக்ரவுண்ட் வந்து எனக்கு வந்து கரெக்டாக வரமாட்டேங்குது, 9:16 ரேஷியோ வைக்க முடியல, அப்புறம் என்னால் கட் அவுட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி வரலன்னா ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு இன்ஷாட்டை வந்து டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ரீஓப்பன் பண்ணுங்கள். இல்லைனா அப்டேட் பண்ணுங்கள். நான் அப்டேட் வீடியோலாம் நான் வீடியோ போட்டிருக்கேன், என்னோடய சேனலில் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். இதுலேயே ஏதோ ஒரு டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் டவுட் இருந்தால் எது ஒன்று இருந்தால் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய் காய்ஸ்.